திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டத்திற்கு விடிய ஆட்சி அதிகாரிகள் யாரும் வருவது இல்லை என அதிமுக ஒன்றிய குழு உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார். ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு கூட்டம் அதிமுக ஒன்றிய குழு தலைவர் ஜெயமணி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக ஒன்றிய குழு உறுப்பினர் சிவராஜ் ஒன்றிய குழு கூட்டத்திற்கு எந்த துறை சார்ந்த அதிகாரிகளும் வருவதில்லை என குற்றம் சாட்டினார். கன்னியாகுமரி மாவட்ட மலையோர பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக திருப்பரப்பு அருவியில் குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. பேச்சிப்பாறை அணைக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்ததை தொடர்ந்து வினாடிக்கு 400 கன அடிக்கு மேல் உபரி நீர் கோதை ஆற்றுக்கு திறந்துவிடப்படுவதால் குமரி குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அருவியில் குளிக்க பேரூராட்சி நிர்வாகம் தொடர்ந்து 2வது நாளாக தடை விதித்துள்ளது. மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை விவசாய கல்லூரி எதிரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட விடியா திமுகவினர் தங்களது வாகனங்களை தேசிய நெடுஞ்சாலையில் நிறுத்தியதால் போக்குவரத்து நெரிசல் உண்டானது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதியடைந்தனர். கால்கோள் விழாவிற்கே இப்படி அட்டகாசம் செய்வது நியாயமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல் மின் நிலையம் முன்பு மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்கள் 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அனல் மின் நிலையம் உள்ளிட்ட மின்வாரியங்களில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நிர்வாகம் நேரடியாக ஊதியம் வழங்க வேண்டும், அனல் மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்களை அடையாளம் கண்டு நிரந்தரப்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது. மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் இந்த தர்ணா போராட்டத்தில் பங்கேற்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் குறைந்தபட்ச ஊதியம், இஎஸ்ஐ, பிஎஃப் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநகராட்சி வளாகத்தில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் 878 வழங்க வேண்டும், சீருடை, கையுறை, மாஸ்க் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 250க்கு மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தர்ணா போராட்டம் நடத்தினர். ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்ததால் மாநகராட்சி வார்டுகளில் குப்பைகளை சேகரிக்க முடியாமல் தேங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் அடியக்காமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் பணியில் இல்லாததால் நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் அவதி அடைந்தனர். இந்த மருத்துவமனையில் புறநோயாளிகளாக சிகிச்சை பெறுவதற்காக காலையிலேயே நோயாளிகள் வந்து காத்திருந்தனர். ஆனால் மருத்துவர்கள் வரவில்லை. இது தொடர்பாக மாவட்ட சுகாதாரத்துறை துணை இயக்குனர் ஏமச்சந்த் காந்தியை கேட்டபோது மருத்துவர்களை விரைவில் வர சொல்லுவதாக தெரிவித்தார். அதன்படி 2 பயிற்சி மருத்துவர்கள் அவசர கதியில் வந்து புற நோயாளிகள் பிரிவை கவனித்தனர். விடியா திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறையின் சீர்கேட்டால் தாங்கள் அவதி அடைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே கோவில் நிலத்தினை முறைகேடாக பட்டா வாங்கியவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடப்பட்டுள்ளது. மொளப்பன அள்ளி கிராமத்தில் பழமையான பெரியாண்டவர் கோவில் உள்ளது. தற்போது கும்பாபிஷேக பணிகள் நடைபெறும் இந்த கோவிலில் 7 பானை பங்காளிகள் எனப்படும் 2000 குடும்பங்களுக்கு சொந்தமானது ஆகும். இந்த நிலையில் கோவில் நிலம் முழுவதும் சென்னம்மாள் என்பவர் பெயரில் பட்டாவாக பதிவாகி உள்ளது. இதை பயன்படுத்தி அவர் கும்பாபிஷேக பணிகளை தடுத்துள்ளார். இதனால் முறைகேடாக செய்யப்பட்ட அந்த பட்டாவை ரத்து செய்து நிலத்தை மீட்டு தர வேண்டும் என விடியா அரசுக்கு கோரிக்கை விடப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் நல்லாம்பட்டியில் கீழ்பவானி கால்வாயின் மழைநீர் வடிகால் குழாயில் ஏற்பட்ட கசிவு காரணமாக பவானிசாகர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் நிறுத்தப்பட்டது. தண்ணீர் திறக்கப்பட்டு 2 நாட்களே ஆன நிலையில் தண்ணீர் நிறுத்தப்பட்டது. இதனால் முதல் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதை நம்பி நடவு பணிகளை தொடங்கிய விவசாயிகள் ஏமாற்றமடைந்தனர். விரைவாக பணிகளை முடித்து கால்வாயில் தண்ணீர் திறக்க வேண்டும் என விளம்பர மாடல் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்ததால் குந்தசப்பை கிராமத்தின் சாலையோரத்தில் உள்ள பெரிய தடுப்பு சுவர் இடிந்து விழுந்தது. இதன் காரணமாக உதகையிலிருந்து தும்மநட்டி, கப்பச்சி, கட்டப்பெட்டு மற்றும் கோத்தகிரி உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் வாகன போக்குவரத்து தடைப்பட்டது. விடிய அரசு அதிகாரிகள் உடனடியாக சாலையை சரி செய்யும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி போக்குவரத்து தடையை சீர் செய்ய வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதை கண்டித்து கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜி கர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றி வந்த பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்துக்கு நீதி கேட்டும் கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வாசல் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடப்பு கல்வியாண்டில் படித்து வரும் மாணவர்களுக்கு வழங்குவதற்காக லாரியில் விலையில்லா மிதிவண்டிகளை அளவிற்கு அதிகமாக ஏற்றி வந்த லாரி நுழைவு வாயிலில் சிக்கியது. இதனால் மாணவர்கள் உள்ளே நுழைய வழியில்லாத நிலை ஏற்பட்டது. இதனால் சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட அந்த நுழைவு வாயில் சேதமடைந்தும் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்ட இரும்பு தடுப்பு கேட் முறிந்துள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மயிலாடுதுறை அருகே உரிய மகசூல் கிடைக்காத பருத்தி நிறுவனம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். சீர்காழி சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள கிராமங்களில் சேலத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் வழங்கிய விதைகளை பயன்படுத்தி 200 ஏக்கருக்கு மேல் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டது. ஏக்கருக்கு 25 குவிண்டால் பருத்தி கிடைக்கும் என அந்நிறுவனம் தெரிவித்த நிலையில் ஏக்கருக்கு அதிகபட்சம் 300 கிலோ வரை மட்டுமே பருத்தி கிடைத்தது. இதற்கு முதலில் 40,000 ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக தெரிவித்த விதை உற்பத்தி நிறுவனம் 25,000 ரூபாய் மட்டுமே இழப்பீடு வழங்கியது. எனவே தங்களுக்கு உரிய இழப்பீட்டை பெற்றுத்தர விடியா அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் சந்தையில் தொடர் முகூர்த்த நாட்களை முன்னிட்டு 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் 10 மணி வரை கால்நடை சந்தை நடைபெறும் நிலையில் அடுத்தடுத்து முகூர்த்த நாட்கள் வருவதால் சந்தையில் ஆடுகள் வாங்க குவிந்தனர். 10 கிலோ எடை கொண்ட ஆடு 8,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாகவும் 1.5 கிலோ எடை கொண்ட நாட்டுக்கோழி 300 ரூபாயிலிருந்து 450 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டது. நடந்த ஆட்டுச்சந்தையில் சுமார் 2,000 ஆடுகள் வரை விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் கூடிய கனமழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஐயர்மலையில் காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் திடீரென வெளுத்து வாங்கிய கனமழையால் ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் திருக்கோயிலின் படிக்கட்டுகளில் மழைநீர் வழிந்தோடி அருவி போல் காட்சியளித்தது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் உள்ள எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி கூட்டுறவு சர்க்கரை ஆலை செயல்பாட்டில் விடியா திமுக வேளாண்மைத்துறை அமைச்சரின் தீவிர விசுவாசியும் ஆலையின் தோமுச தலைவர் மற்றும் திமுக பிரமுகருமான ராஜாராமன் அனைத்து செயல்பாடுகளிலும் தலையிடுவதால் ஆலையின் பணிகள் பாதிப்படைவதாக கரும்பு விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆலை அறிவித்த புதிய தொழில்நுட்பம் மற்றும் நிர்வாகத்தின் பாராமுகம் காரணமாக கரும்புகள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட சாலையில் மீண்டும் பள்ளம் விழுந்ததால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். வாங்கல் சாலையில் அண்ணா வளைவு அருகே பாதாள சாக்கடை பைப்பில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக கடந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி திடீர் பள்ளம் தற்காலிகமாக மூடப்பட்டது. இந்நிலையில் அதே பகுதியில் சிறிது தூரத்தில் மீண்டும் பள்ளம் விழுந்ததால் கரூரில் இருந்து நாமக்கல் செல்லும் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பகுதியில் வழங்கப்பட்ட குடிநீரில் இறைச்சி கழிவுகள் இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கக்கநகர் பகுதியில் செவ்வாயன்று திறந்துவிடப்பட்ட குடிநீரில் இறைச்சி கழிவுகளான கோழி இறக்கைகள் மற்றும் சிறிய இறைச்சி துண்டுகள் மட்டுமல்லாமல் குடிநீரில் துர்நாற்றம் வீசியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் இதுகுறித்து புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். திறமையற்ற ஆட்சி நிர்வாகத்தின் அவலத்தால் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் ஒரே மாதிரியாக செயல்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி அணை முழு கொள்ளளவை எட்டியதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளான குருமலை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்வதால் பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணையில் தற்பொழுது நீர் இருப்பு 57 அடியாக உயர்ந்துள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி எந்த நேரத்திலும் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்படும் என்பதால் பாலாற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இரவு பெய்த கோடை மழையால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. அகஸ்தியன் பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் 9,000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வரும் நிலையில் நள்ளிரவு திடீரென பெய்த கோடை மழையால் உப்பு பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பார்வதிபுரம் மின்வாரிய தலைமை அலுவலகம் முன்பு மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்கள் குடும்பத்துடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு வாரியமே நேரடியாக தினக்கூலி வழங்கிட வேண்டும், தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும், அதேபோல் 60,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை ஒப்பந்த ஊழியர்கள் கண்டறிந்து நிரப்பிட வேண்டும் என உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர்.
மேலும் விடிய ஆட்சியில் தேர்தல் வாக்குறுதிகள் பொய்யாகத்தான் உள்ளன என குற்றம் சாட்டி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பேருந்து நிலையத்தை தேர்தலை மனதில் வைத்து விடிய அரசு அவசர கதியில் திறந்ததால் மழை காலங்களில் மழைநீர் தேங்கி குண்டும் குழியுமாக கிடப்பதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். முன்னதாக இந்த பேருந்து நிலையம் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்க அதிமுக ஆட்சி காலத்தில் அரசாணை வெளியிடப்பட்டது. விடிய ஆட்சியில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இதற்கான பணிகள் மெத்தன போக்கில் நடைபெற்றது. இந்த நிலையில் 5 மாதத்திற்கு முன்பு தேர்தலை மனதில் கொண்டு கூடலூர் பேருந்து நிலைய பணிகள் நிறைவடையாமலேயே மக்கள் பயன்பாட்டிற்கு விடிய அரசு திறந்து வைத்ததால் தற்போது இதுபோன்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த தடபெரும்பாக்கம் ஏரியில் சவடுமண் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குவாரியை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். பேச்சுவார்த்தைக்கு வந்த விடிய அரசின் வட்டாட்சியரை பொதுமக்கள் சிறைபிடித்தனர். சாலை விரிவாக்க பணிக்காக அளவுக்கு அதிகமாக சவடுமணல் எடுப்பதால் அப்பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதையும் சவடுமண் எடுத்து செல்லும் கனரக வாகனங்களால் சாலை பழுதடைந்துள்ளதையும் கண்டித்து ஆமூர் மற்றும் தடபெரும்பாக்கம் கிராம மக்கள் லாரிகளை சிறைபிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் முறையான ஏற்பாடுகள் இல்லாததால் பக்தர்கள் பெரும் சிரமம் அடைந்தனர். அறுபடை வீடுகளில் ஒன்றான இக்கோயிலுக்கு திங்களன்று ஆவணி பௌர்ணமியையொட்டி ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்தனர். ஆனால் விடிய அரசின் அறநிலையத்துறை சார்பில் பக்தர்களுக்கு உரிய ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை. இதனால் 4 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதை கண்டு விடிய அரசில் குறை தீர்வதற்காக கோயிலுக்கு போனால் அங்கேயும் 1008 குறை வந்தால் என்ன செய்ய முடியும் என பக்தர்கள் வருந்துகின்றனர். அரியலூர் மாவட்டத்தில் ரேஷன் கடைகளில் பொருட்களை முறையாக வழங்க கோரி அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடந்த 4 மாதங்களாக ரேஷன் கடைகளில் முறையாக பருப்பு, பாமாயில் வழங்குவதில்லை எனவும் குற்றம் சாட்டினர். அண்ணா சிலை அருகே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் உள்ள தொட்டபெட்டா மலை சிகரத்திற்கு செல்லும் சாலையில் சுங்கச்சாவடியில் பாஸ்டாக் அமைப்பதற்கான இறுதிப் பணிகள் நடைபெற்று வருவதால் வரும் 22ஆம் தேதி வரை சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொட்டபெட்டா செல்லும் சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் சோதனை சாவடியை வேறு இடத்திற்கு மாற்றி அமைத்து இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருவதால் இந்த சாலையை மூடி 3 நாட்கள் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதித்து வனத்துறை உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் நீர்வள்ளூர் பகுதியில் இயங்கி வரும் கொரியன் தொழிற்சாலையை முற்றுகையிட்டு தொழிலாளர்கள் குடும்பத்துடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. இந்த தொழிற்சாலையில் தொழிற்சங்கம் நிறுவப்பட்டதை தொடர்ந்து 12 நிரந்தர தொழிலாளர்களை எவ்வித காரணம் கூறாமல் நிர்வாகம் நீக்கியது. கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக நடைபெற்ற போராட்டத்தின் ஒரு பகுதியாக நிரந்தர தொழிலாளர்கள் குடும்பத்துடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரையில் 5 பில் கலெக்டர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து மாநகராட்சி பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாநகராட்சியில் 100க்கும் மேற்பட்ட கட்டிடங்களுக்கு விதிமீறி வரி குறைப்பு செய்யப்பட்ட விவகாரத்தில் 5 பில் கலெக்டர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இதனை எதிர்த்து மாநகராட்சி பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் கூறுகையில் உயர் அதிகாரிகளின் ஒப்புதல் இல்லாமல் எப்படி விதிமீறி வரி குறைப்பு செய்ய முடியும் எனவும் பில் கலெக்டர்களின் மென்பொருள் பாஸ்வேர்டை யாரோ தவறாக பயன்படுத்தி இருப்பதாகவும் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஆலம்பட்டியில் செயல்படும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியின் வகுப்பறைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் வைப்பறை பாதுகாப்பின்றி விஷப்பூச்சிகளின் கூடாரமாக உள்ளது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை செயல்படும் இப்பள்ளி 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஒட்டு கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. அத்துடன் கட்டிடத்தை சுற்றிய பகுதியில் மூங்கில் தப்பைகள் அடைக்கப்பட்டு பாம்பு போன்ற விஷப்பூச்சிகள் வந்து செல்கின்றன. எனவே விடிய அரசின் பள்ளி கல்வித்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த பள்ளி கட்டிடத்தை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்குமாறு பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கல்பட்டு அருகே தென் மாவட்டத்தில் இருந்து சென்னை நோக்கி பெயர் பலகை இல்லாமல் சென்ற அரசு பேருந்தால் பயணிகள் குழப்பமடைந்தனர். பெயர் பலகை இல்லாமல் சென்ற பேருந்தால் பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்த பயணிகள் குழப்பமடைந்தனர். இதனை அந்த வழியாக சென்ற நபர் வீடியோ எடுத்து இணையத்தில் பதிவிட்டுள்ளார். அந்த காட்சி தற்போது வைரலாகி உள்ளது. விடிய அரசின் போக்குவரத்து துறை பேருந்துகளை பராமரிக்காததாலும் போதுமான பேருந்துகளை இயக்காததாலும் பொதுமக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர்.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகர பகுதியில் சாலையில் தேங்கி நிற்கும் கழிவு நீரால் தொற்றுநோய் பரவுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விருத்தாச்சலம் நகரத்திற்குட்பட்ட 26வது வார்டு தமிழ் நகரில் வடிகால் வாய்க்கால் முறையாக கொண்டு செல்லாமல் நிறுத்தப்பட்டுள்ளதால் வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் சாலையில் குளம்போல் தேங்கி நிற்கிறது. இதனால் கொசுக்கள் உற்பத்தியாகி அனைத்து தரப்பினரும் பல்வேறு நோய்களால் அவதியுற்று வருகின்றனர். குடிநீர் வரி, வீட்டு வரி உள்ளிட்ட அனைத்து வரிகளையும் வாங்கும் விடிய அரசின் நகராட்சி நிர்வாகம் தேங்கி நிற்கும் கழிவுநீரை அகற்றவில்லை என குற்றம் சாட்டியுள்ள அப்பகுதி மக்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் பூச்சந்தையில் செண்டு மல்லிப்பூ கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் பூக்களின் வரத்து அதிகரிப்பின் காரணமாக பூ கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கேரளாவில் ஓணம் கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாலும் வரத்து அதிகரித்துள்ளதாலும் திண்டுக்கல் பூச்சந்தையில் செண்டு மல்லிப்பூவின் விலை கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. மேலும் கடந்த மாதங்களில் கிலோ 100 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை செண்டு மல்லிப்பூக்கள் விற்பனையான நிலையில் தற்போது 30 ரூபாய் மட்டுமே விற்பனையாகி வருவதால் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே ஆணாக இருந்து திருநங்கையாக மாறியது பெற்றோருக்கு பிடிக்காததால் ரவுடிகளை வைத்து கொலை மிரட்டல் விடுப்பதாக கூறி திருநங்கைகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. சோழதரம் பகுதியை சேர்ந்தவர் திருநங்கை வராகி என்பவர் வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் வீட்டை விட்டு வெளியேறினார். அப்போது பெற்றோர் சக திருநங்கைகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைக்குமாறு கேட்ட நிலையில் வராகி செல்ல மறுத்துள்ளார். இதனால் ரவுடிகளை வைத்து அவருக்கு உதவி வரும் சக திருநங்கைகளை கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த திருநங்கைகள் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உதகையில் வெளுத்து வாங்கிய கனமழையால் ரயில்வே காவல் நிலையம் வெள்ள நீரால் சூழ்ந்து காணப்பட்டுள்ளது. உதகையில் பெய்த கனமழையால் கோடப்பமந்து கால்வாயில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு சாலைகளில் வெள்ள நீர் தேங்கியது. இதனால் உதகை ரயில் நிலைய காவல் நிலையம் வெள்ள நீரால் சூழ்ந்த நிலையில் பேருந்துகளை இயக்க முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளான நிலையில் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். எனவே விடிய அரசு வெள்ள நீரை வெளியேற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்ட ஊராட்சி அலுவலக கட்டிடத்தை விடிய அமைச்சர் பொன்முடி திறக்க உள்ள நிலையில் இந்த அலுவலகத்திற்கு செல்லும் சாலை மழைநீர் தேங்கி காணப்படுகிறது. அத்துடன் குண்டும் குழியுமாக கிடக்கும் சாலையின் நடுவே உள்ள பள்ளத்தில் நகராட்சி கழிவுநீர் அப்புறப்படுத்தும் வாகனம் சிக்கிக் கொண்டது. இதனால் விடிய அமைச்சரின் வருகையையொட்டி JCB இயந்திரம் மூலம் சாலையின் நடுவே சிக்கிய வாகனத்தை அதிகாரிகள் அப்புறப்படுத்தினர். விடிய ஆட்சியில் அரசு துறை அலுவலகத்திற்கு செல்லும் சாலையை இப்படி என்றால் குடியிருப்பு பகுதி சாலைகள் எந்த நிலையில் இருக்கும் என அப்பகுதி மக்கள் ஆதங்கப்பட்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் துணை சுகாதார நிலையத்தில் உள்ள காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு சுகாதாரத்துறை அனைத்து பெண் அலுவலர் சங்கம் சார்பில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை அனைத்து பெண் அலுவலர் சங்க பொதுக்கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் துணை சுகாதார நிலையத்தில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் எனவும் தடுப்பூசியை தனியார் மருத்துவமனையில் இலவசமாக போடும் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்ட நீரில் மதுப்பிரியர்கள் நடனமாடிய காட்சிகள் பொதுமக்களிடையே முகச்சுளிப்பை ஏற்படுத்தியது. பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள சமயசங்கிலி நீரேற்று நிலையத்திலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு குடிநீரானது ராட்சத குடிநீர் குழாய் மூலம் விநியோகம் செய்யப்படுகிறது. திருச்செங்கோட்டிற்கு குடிநீர் கொண்டு செல்லும் ராட்சத குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு சுமார் 20 அடி உயரத்திற்கு நீர் பீச்சி அடித்தது. அவ்வழியே சென்ற இரு மதுப்பிரியர்கள் உடைப்பு ஏற்பட்டு வெளியேறிய நீரில் நடனமாடிய அவலம் பொதுமக்களுக்கு போதிய குடிநீர் வசதி இல்லாத நிலையில் குடிநீர் குழாய் விரைந்து